எம்மா கவிதா, ஒரு காஃபி போட்டு கொண்டு வாமா. இந்தாங்க அத்தை காஃபி. இந்த கிழவிக்கு இவ காஃபியை கொடுத்து கேட்கறதெல்லாம் செஞ்சு ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கா. இந்த கிழவிக்கும் இந்த கவிதாக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு வேலையை பார்க்க போறேன். அதுக்கு எங்க அம்மா ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். ஹலோ அம்மா, சாப்பிட வந்துருங்க மணிக்கு எங்க வீட்டில் இன்னைக்கு சிக்கன் சாப்பிட வந்துருங்க. சரி பிரியா, நான் சாப்பிட வந்துடுறேன். இனிதான் இந்த பிரியாவோட ஆட்டமே இருக்கு. கவிதா இரு. அப்பா சூப்பரா சிக்கன் குழம்பு வச்சாச்சு. இன்னைக்கு சமைச்சு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கோம். போ நீ சமைச்சு வச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாரு. இதை இதில் ஊற்றிட்டோம்னா இந்த சாப்பாடு சாப்பிடும், உனக்கு வயிறு வலிக்கும். இப்போ பாரு என் ஆட்டத்தை. பிரியா வாங்கம்மா வாங்க. வந்துட்டேன். சாப்பாடு போடு, சாப்பிடுவோம். வயிறு பசி. நல்லா சாப்பிடுங்கம்மா. மருமகே, உனக்கு என்ன சோறு போடுறா? டெய்லி ரசம் சாம்பார்னு வச்சு போடுவா. நல்லா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுமா? இல்ல பிரியா, இன்னைக்கு அரிசி மீன் குழம்பு தான் வச்சு வச்சிருந்தா. நீ சிக்கன் நான் ஓடி வந்துட்டேன். பார்த்தேன்னா என்னது இது, ஒரே வயிற்று வலியா இருக்கு. வயிறு வலி தாங்க முடியல பிரியா. என்ன பிரியா அது? இதை யார் சமைச்சா? என்னாச்சுமா, என்னமா சொல்றீங்க? இது சமைச்சது வந்து கவிதா தான். வயிறு வலி தாங்க முடியலையே. கடவுளே, மயக்க வர்ற மாதிரி இருக்கேன். ஆனா கடவுளே, இந்த கவிதா இடத்த போட்டு சமைச்சான்னு தெரியலையே. ஏமா இருங்கம்மா, நான் டாக்டர் கூப்பிடுறேன். டாக்டர் வாங்க டாக்டர். என்னாச்சுமா, என்ன எது கூப்பிட்டுருந்தீங்க? டாக்டர், எங்க அம்மாவுக்கு ஒரே வயிற்று வலியா டாக்டர். வாங்க, ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போறீங்களா பேஷண்ட்டை? ஓகே டாக்டர். இவங்க சாப்பிட்ட சாப்பாடுல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? எல்லாம் அந்த கவிதாவால வந்தது. எங்க அம்மா கொண்டு வந்து அந்த கவிதை இந்த வேலையில பாக்குறா. கவிதா, நான் உனக்கு என்னடி பாவத்தை செஞ்சேன்? ஏன் என்னை கொள்றதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்? இது நார்மலான ஃபுட் பாய்சன் தான். மற்றபடி இது சாகிற அளவுக்கு ஒன்றும் எஃபெக்டிவா இல்லை. என்னன்னாலும் பாய்சன் தானே டாக்டர். இல்லை இந்த கவிதாவால. ஓகே, நான் கிளம்புறேன். இது நீட்டிக்கிட்டு இருக்கு. போயிட்டு வாங்க டாக்டர். ஐயோ எங்க அம்மாவை கொள்றதுக்குன்னு இந்த கவிதா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காளே. கடவுளே, இது கடவுளுக்கே பொறுக்காது. ஏண்டி கவிதா, உனக்கு ஏமல இல்லை கோவத்தை தானே எங்க அம்மாட்ட காமிச்சிட்டாச்சு. கவிதா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா பிரியா. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி நிரூபிக்கணும்? அவள் தானே சமைச்சா சாப்பாடை. அவள் சமைச்ச சாப்பாடுறதுனால தானே இப்போ எனக்கு ஆயிடுச்சு. எல்லாம் பிளான் தானே. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டிருப்பீங்க. ஏம்மா கவிதா, கொஞ்சம் கவனமாக சமைச்சிருக்கலாம் இல்லைம்மா? அத்தனை கவனமாக தான் சமைச்சேன். இல்லைம்மா, நீ என்ன சொல்லியிருந்தாலும் சொன்னாலும் நீ கொஞ்சம் கவனமாக சமைச்சிருக்கணும். வயிற்றுவலியோடு போச்சு. இதை தாண்டி வயசானவங்களும் ஏதாவது இருந்துச்சுன்னா இரு எல்லாருக்கும் ஃபோனை போட்டு வர சொல்கிறேன். ஹலோ, இங்கே பாருங்க. எங்கள் அம்மாவோட நிலைமையே பாருங்க. இந்த கவிதா தான் சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு எங்கள் அம்மா என்னமோ பண்ணிட்டா. சாப்பாடுல எதே கலந்து. ஏமா கவிதா, கொஞ்சம் பார்த்து சமைச்சிருக்கலாம்ல? அத்தை, நான் பார்த்து தான் சமைச்சேன். சரி விடு, பரவாயில்ல, இருக்கட்டும். பிரியா, இனிமே கவிதாக்கு கவனம் இல்லாமல் சமைச்சதுனால நீ என்ன பண்ணுற? இனிமேட்டு டெய்லி நீனே சமை. நாம ஒன்று நினச்சா நடக்கிறது வேறையால இருக்கு. அத்தா பரவாயில்ல, நானே சமைக்கிறேன். இனிமேட்டு கவனமாக சமைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, பிரியாவே நீ சமைக்கிட்டோம். இவ்வளோ நாள் நீ சமைச்சிட்டல, இனி பிரியா சமைப்பா. ஐயோ, நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டேனே. நீ சமைக்கணுமே கடவுளே. இவ்வளோ பேருக்கு எப்படி சமைப்பேன்? இதுக்கு எங்கள் அம்மா வேற பணி வந்துச்சேன் போச்செல்லாம். ஐயோ, அந்த பிரியா சமையல வாயில வைக்க முடியாதே. வேணாம்ப்பா, இனிமேட்டு கவிதாவே சமைப்பா. இனிமேட்டு கவனமாக சமைப்பா. வேண்டாம் பரவாயில்ல. இன்னும் இந்த வாட்டி இப்படி ஆயிடுச்சுல, கொஞ்ச நாளைக்கு பிரியா சமைக்கட்டுமே. பாவம், பிரியா எவ்வளோ கவலைப்படுறா அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இல்லைங்க, இனிமேட்டு அவள் பார்த்து சமைப்பா. என்ன பேசுகிற நீ? வயிறு வலியில் கிடக்கிறது உங்கள் அம்மா தானே. இனிமேட்டு நீனே சமை. இந்த மாதிரி வேறு யாருக்கும் ஆயிடக்கூடாதுல்ல. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல. ஐயோ கடவுளே. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. அம்மா ஜூடி, நல்லா இருக்கியாம்மா? உன் ஃபங்க்ஷனில் பார்த்தது அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்கேன் ஆச்சு. நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. என்னதான் பார்க்க, எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே. சரி விடுங்க, சித்தி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னமோ சித்தி என்னமோ வாண்டடா மருந்து கலக்கி கொடுத்த மாதிரில பேசுறீங்க. ஐயோ, இனிமேட்டு பேசணும்னா இவன் நாம தான் கலக்கணும் கூட சொல்லிடுவா. அமைதியாக இருப்போம். இனிமேட்டு நான் எப்படி சமைப்பேன் கடவுளே. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா, நான் வேணா வீட்டுக்கு வந்து விட்டுட்டேன். வேண்டாம்மா, வேண்டாம், பரவாயில்ல. என் மருமக 3 பேர் இருக்காருல, என்னை இந்த தட்டில் வச்சு பார்த்துப்பாங்க. இனிமேட்டு நீ சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன் சத்தியமா வர மாட்டேன். ஏம்மா அப்படி பேசுறீங்க? பரவாயில்லம்மா,
நான் போயிட்டு வரேன். எண்ணி போயிட்டு வரேன். ஏம்மா ஜூலி உடம்ப பார்த்துக்கோ, போயிட்டு வரேன். சரி ஆச்சி, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. குட்டி பொண்ணு போயிட்டு வரேன். எம்மா கவிதா, நல்ல விருந்து வச்சிட்டமா, போயிட்டு வரேன். இனிலாம் எந்த வீட்டுக்கும் சாப்பிடலாம் போவே மாட்டேமா என் வாழ்க்கையில. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனிஷாத்தை காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.